பாசிதூர்த்து கிடந்த வார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராதே. எம்பெருமான் வராக அவதாரமாக எழுந்தருளி பூமியை மீட்டு வருகிற பொழுது பிராட்டியானவள் நடுங்குகின்றாள். அந்த கோல வராகமண்டாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் என்று சொல்லி அவரை மேலே எழுந்து வருகின்ற பொழுது, நான் தான் உன்னை காப்பாற்றி விட்டேனே, நீ ஏன் நடுங்குகிறாய் என்று சொல்ல, என்னை பற்றி நான் நினைக்கவில்லை, எனக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் பூலோகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி கடை தேர்வார்கள், அவர்கள் உன்னுடைய திருவடி அடைவதற்குள்ள வழியை காட்டு என்று சொல்ல, அவரவர்கள் தாம் அறிந்தவாறு ஏத்தி என்று சொல்லி, ஞானிகளெல்லாம் வேதம் வல்லார்களாக இருப்பார்கள், அவர்களை பற்றி கவலை இல்லை. எலி எலும்பர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் கலியுகத்திலே சுலபமாக நாம சங்கீர்த்தனம் செய்தால் பெறலாம் என்று சொல்ல, அதே வராகவதாரத்திலே வந்த பூமி பிராட்டியானவள் நம் கலியுகத்திலே பெரியாழ்வாருக்கு பெண்பிள்ளையாக பூமியிலே வந்து தோன்றி அவதரித்து நமக்கெல்லாம் பாடவல்ல நாச்சியாராக இருந்து பல பாடல்களை பாடினார். 30 அமரருக்கு முன் சென்று என்று சொல்லி எம்பெருமானுடைய திருக்குணங்களை எல்லாம் 30 பாசரங்களிலே அருளி செய்திருக்கக்கூடியது திருப்பாவை. அந்த திருப்பாவை நாளொரு பாட்டாக நாம் அனுபவிக்கின்றோம். இன்றைய பாசனமானது, ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் வெறும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்தொன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா அப்போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரமானது நந்தகோபனுடைய குமரனாய் இருக்கக்கூடிய கண்ணனுடைய இல்லத்திலே உள்ள பசுக்களுடைய பெருமையை சொல்லுகிறார்கள். இங்கு பசுக்கள் என்று சொல்லுவது எம்பெருமானுடைய செல்வத்தை உணர்த்துவதாக அமைந்திருக்கக்கூடியது. ஏற்ற கலங்கள் தானாக சுரக்கக்கூடிய பாலை எத்தனை பாத்திரங்களில் ஏற்றாலும் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, அந்த பாத்திரங்களை எதிர்பொங்கியாக மேலே வரக்கூடிய அளவுக்கு எதிர்பொங்கி எதிரே பொங்கி மீதளிப்ப, மேலே வழியும்படியாக மாற்றாதே பால் சொரியும், இடைவிடாது பால் சொரியக்கூடியது. பாலானது கொஞ்சம் கறந்தவுடனே சுரப்பு மாறிவிடும். இது அப்படி இல்லாமல் பாத்திரத்தை மாற்ற வைத்துவிட்டு தான் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்களாக வன்மையுடையது பெரும்பசுக்கள். இந்த பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகன் யார்? நந்தகோபன். அந்த நந்தகோபனுடைய மகனே அறிவுராய். உனக்கு பசுக்கள் இவ்வளவு இருந்து உன்னுடைய தந்தை இவ்வளவு செல்வாக்காக இருக்க நீ இப்படி உறங்கலாமா மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய். நீ எப்பேற்பட்டவன்? அடியார்களை ரட்சிப்பதற்காகவே ஊற்றமுடையவனாக இருந்தவன். நீ பெரியவன் என்று சொன்னால் வேதாந்தங்களிலே உன்னை விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லி, புவியும் இருவிசும்பும் நகத்தை நீ என் செவி வழி வந்து புகுந்தாய் என்று சொல்லி எம்பெருமான் எல்லா விதமான வஸ்துக்களை காட்டிலும் பெரியவன், அறப்பெரியவன். அந்த அறப்பெரியவன் உலகமுண்ட பெருவாயன். அப்பேற்பட்டவன் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர். இவன் ஒருவன் கண்காண வந்து நின்றான், கண்ணனாக வந்து நின்றான். எப்படி நின்றான் என்று சொன்னால், யாராலும் காண முடியாத வஸ்து ஆயர்பாடியிலே கட்டவும் அடிக்கும் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய், நீ எங்களுக்காக எழுந்து வர வேண்டும். மாற்றார் உனக்கு வழிதொலைந்துன் வாசற்கண், உனக்கு எதிரிகளாய் இருக்கக்கூடியவர்கள் வழி தொலைந்து உன்னுடைய வாசலிலே வந்து கிடப்பது போலே ஆற்றாது வந்து அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். அவர்கள் ஆற்றாது தன்னை உயிர் காத்து கொள்வதற்காக அடிபணிந்தார்கள். நாங்கள் அப்படி இல்லாமல் போற்றி பல்லாண்டு பாட வந்தோம். அது மட்டுமல்ல, புகழ்ந்து வந்தோம். உன்னை போற்றுவதும் உன்னை புகழ்வதும் எங்களுக்கு சொரூபமாக அமைந்திருக்கக்கூடியதாகினாலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லி இந்த 21ஆம் பாட்டிலே அற்புதமாக அருளி செய்கின்றார் ஆண்டாள் நாச்சியார். எம்பெருமான் ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியக்கூடிய வள்ளல்.
பசுக்களானது எப்பேற்பட்டது என்று சொன்னால் பாலையும் சுரப்பது மட்டுமல்ல, அந்த பாலிலே நெய்யையும் சேர்த்து அந்த வெண்ணெய், பால், தயிர், வெண்ணெய் என்று அத்தனை வஸ்துக்களையும் கொடுப்பது போல எம்பெருமான் தன்னுடைய திருவாயினாலே எப்பேற்பட்டதை கொடுத்தான். பகவத்கீதை போன்று இருக்கக்கூடிய அற்புதமான வேதாந்த பொருள்களையெல்லாம் தானே முன் ஓதி நின்று நமக்கெல்லாம் அளித்தான். அப்பேற்பட்டவன் இந்த ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளலாய் இருக்கக்கூடிய ஞானிகளை நமக்கு கண்டுத்தான். அந்த ஞானிகள் எம்பெருமான் அருளி செய்திருக்கக்கூடிய வேதத்தையும் அந்த வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்னையும் அறிந்து தெரிவதற்காக அந்த ஞானிகளை நமக்கு அளித்தான். அந்த ஞானிகள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால், ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப ஆழ்வான், ஆண்டான், பிள்ளான், எம்பார் போன்றவரை எதிர்வங்கி மீதளிப்ப வெட்டவர் யார் என்று சொன்னால் சுவாமி எம்பெருமானார். அப்பேற்பட்ட வள்ளல் பெரும்பசு சுவாமி எம்பெருமானார். அந்த எம்பெருமானாரை உடையவர் யார் என்று சொன்னால் ஆற்றப்படைத்தான் ஆள வந்தார். அந்த ஆள வந்தார் ஆற்றப்படைத்தான் இருக்கானே, அவருடைய மகன் யார் என்று சொன்னால் பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான் போன்று இருக்கக்கூடியவர்கள். இப்படி எம்பெருமான் 4 தலைமுறையாகவே ஊற்றமுடையாய் 4 விதமான பெருமை உடைய ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தவன் மகனாய் இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய பெரிய நம்பிகள் போன்று இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர் நம்பி போன்று திருமாலை ஆண்டான் போன்வார்களையெல்லாம் ஆற்றப்படைத்தான் மகன் என்று அருளி செய்கிறார். ஊற்றமுடையாய் எப்பொழுதுமே ஆச்சாரியன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் எப்பொழுதும் சத்சிஷ்யனை உயர்த்துவதற்காகவே தான் படாத பாடுபட்டு அவர்களுக்கு ஞானத்தை வழங்கக்கூடியவன் பெரியாய். ஆச்சாரியன் எப்படி பெரியவன் என்று சொன்னால், நம்மாழ்வார் புவியும் இரு விசும்பும் நின்னகத்த நீ என் செவி வழி வந்து புகுந்து என்னுள் புகுந்தாய், யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார், ஊன்பெருகு நேமியாய் உள்ளு என்றார். காஞ்சி சுவாமிகள் சொல்கிற பொழுது யான் பெரியன் அந்த இடத்திலே கமா போட்டு விட்டார். நான் தான் பெரியவன், புவியும் இரு விசும்பும் நின்னகத்த எல்லாம் உனக்கிட்ட இருக்குது, நீ என் செவி வழி வந்து புகுந்து என்னுள் புகுந்தாய், நான் பெரியன், அதனால் நான் தான் பெரியவன். இல்லை நானும் தான் பெரியவனா, நீ பெரிய என்பதனை யார் அறிவார், ஊன் பெருகு நேமியாய் உள்ளு, நீ ஊன் பெரிய நீ தான் பெரியவனு நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறமே தவிர யார் சொல்ல முடியும் என்று அப்பேற்பட்ட பெருமை உடையவர் ஆச்சாரியனாகினாலே பெரிய நம்பி பெரியாய் புவியும் இரு விசும்பு என்று சொன்னாரே, அந்த புவிகளையெல்லாம் தன்னிடத்திலே உடையவன் ஆச்சாரியன். எது எப்படி புதி என்று சொன்னால், வேதாந்தங்களாலே சொல்லப்பட்ட அர்த்த விசேஷங்கள் எல்லாம் இந்த புவியிலே உலகுக்கு கொண்டு வந்தவர்கள் ஆச்சாரியர்கள். அது மட்டுமல்ல, மாற்றார் உனக்கு வழிதொலைந்துன் வாசற்கன் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே. எம்பெருமானுடைய வீரத்துக்கு தோற்று வந்து நின்றவர்கள் ராவணன், கும்பகர்ணன், கம்சன், சிசுபாரன் போன்றவர்கள். இங்கு ஆச்சாரியனுடைய வீரத்துக்கு தோற்றவர்கள் யார் என்று சொன்னால் யாதவ பிரகாசன், யஜ்யமூர்த்தி, வேதாந்தி. தஞ்சியரை ஞானியர்கள் தாம்புகளும் வேதாந்தி நஞ்சியராகி பட்ட திருவடிகளே வந்து விழுந்தது போலே நாங்களும் அதாவது எம்பெருமானிடத்திலே தோற்று அவர்கள் வந்தது போலே ஆச்சாரியனிடத்திலே தோற்று வந்து நாங்கள் உன்னுடைய திருவடியிலே கிடக்கின்றோம். நீ எப்பேற்பட்டவன் என்று சொன்னால், எம்பெருமானே நீதான் ஆச்சாரியனாக வந்திருப்பதனாலே நீ ஆச்சாரியனாக இருந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பாசுரத்திலே நீதான் எங்களுக்கு எல்லா வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று அருளி செய்கின்றார். ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம். அவர்களெல்லாம் தன்னுடைய வழி தொலைந்து வந்து உன் வாசலில் கிடக்கின்றார்கள். நாங்கள் எப்படி கிடக்கணும் என்று சொன்னால், உனக்கு பல்லாண்டி பாடி உனக்கு புகழ்ந்துவதற்காகவே வந்திருக்கின்றோம். ஆச்சாரியனுடைய பெருமையை பாடுவது தான் சிஷ்யனுடைய லட்சணமாகினாலே அப்பேற்பட்ட சிஷ்யர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால், எம்பெருமானுடைய குணத்திலே மறந்தாலும் மறப்பார்கள், ஆச்சாரியனை விட்டு விலக மாட்டார்கள். மதுரகவிகள் வடுகு நம்பி போல்வார்கள், கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பன் எனில் நன்னித்தெங்குருகு நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கே என்றார்கள். கண்ணனை பற்றி சொன்னாலும் அது நம்மாழ்வாருக்கு பிடிக்கும் என்பதனாலே சொல்லுகிறோம். எங்களுடைய நாவிலே யாரை சொன்னால் எச்சி ஊறும் என்று சொன்னால்
நன்னி தெங்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுது ஊறும், அங்கு அமுதமாக எங்களுடைய வாயிலே தித்திக்கும் என்று சொல்லி அப்படி அற்புதமான ஒரு குணத்தை சொல்லுகிறார்கள். இங்கு சிஷ்யர்கள் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், வழியார முத்தீன்று வளங்கொடிக்கும் திருநறையூர், முத்துக்களை எண்ண முடியாதா போலே பசுக்களையும் எண்ண முடியாது, இங்கு சிஷ்யர்களையும் எண்ண முடியாத ஆற்றப்படைத்தான் மகனாய் இருக்கக்கூடியவர்கள் ஆகினாலே இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுவதற்காக அவருடைய பெருமை நந்தகோபாலனுடைய மகனாக வந்து அவதரித்து நமக்கெல்லாம் ஏற்ற கலங்களாக இருக்கக்கூடிய நம்மை மாற்ற வல்லவர்களாகினாலே ஆச்சாரியன் மற்றும் கண்ணன் போன்று இருக்கக்கூடிய சொருபமுடையவர்களை இந்த பாசுரத்திலே எழுப்புகின்றார்கள். நாமும் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். நாம் செய்ய வேண்டியது அவனை அடைவதற்கு பல்லாண்டு பாடுவது தான். அவனிடத்திலே சென்று அதை கொடு இதை கொடு என்று கேட்டால் நம் சிற்றறிவுக்கு எட்டியது போலே ஏதாவது அழிந்து போக வஸ்துக்களைத்தான் கேட்போம். நமக்கு அழியாத வஸ்து ஞானம். ஞானம் இருந்தால் என்னாகும்? ஞானம் புகுந்தவாறே எம்பெருமான் கைபுகும், எம்பெருமான் கைபுகுந்தவாறே மற்றது கையதுவே என்று சொல்லி சொரூப ஞானத்தை பெற வேண்டும். அதற்கு ஒரே வழி ஆச்சாரியனுடைய திருவடி வாரத்தில் இருந்தோம் என்று சொன்னால் அவன் நம்மை ஏற்றகலமாக மாற்றுவான். ஆகினாலே இந்த பாசுரத்திலே ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் என்றார்கள். நாம் எப்படி அவருடைய ஆச்சாரியனுடைய திருவடி வாரத்திலே கிடக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லாம் கையால் ஆகாதவர்களாக துடித்து கொண்டு இருந்து அவருடைய திருவடி வாரத்திலே சென்றோம் என்று சொன்னால் ஆவாவென்று ஆராய்ந்து நமக்கு நல்ல ஞானத்தை அளிக்க வல்லவர்கள் ஆச்சாரியர்களாகினாலே அப்பேற்பட்ட ஆச்சாரியர்களை உணர்த்துவதாகவும் இந்த பாசுரத்திலே கொள்ளலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம், ஜீயத் திருவடிகளே சரணம்.